150 சங்கீதங்களையும் ராகத்தோட பாடலாக பாடி காட்டி இந்த மாதிரி வேதத்தில் இருக்கிற வார்த்தைகளை மட்டுமே நம்ம திருச்சபை ஆராதனையில் பயன்படுத்தலாமே, மற்ற புகழ்பெற்ற மனிதர்களால் இயற்றப்பட்ட பாடல்களையும் ராகங்களையும் நம்ம வீடுகள்லையோ இல்லை ஒரு ஆர்கெஸ்ட்ரா பர்ஃபார்மன்ஸ்லேயோ பாடிக்கலாமே அப்படின்னு கிறிஸ்தவ இசையில் ஒரு புரட்சிகரமான மாற்றத்தை 500 வருஷத்துக்கு முன்னால் கொண்டு வந்தவர் தான் ஜான் கால்வின். கொயர், அதாவது திருச்சபையோட பாடல் குழு, இதில் 4 முக்கியமான சீர்திருத்தங்களை இவர் கொண்டு வந்திருந்திருக்கிறாரு. இவரோட காலகட்டத்தில் இந்த கொயரில் இருக்கிற மக்களுக்கு புரியாத லத்தீன் மொழியில் பாடல்களை பாடிக்கிட்டே இருப்பாங்க. திருச்சபையில் இருக்கிற மக்கள் யாரும் அவங்க கூட சேர்ந்து பாடிடவும் கூடாது, அதோட அர்த்தமும் புரியாமல் ரொம்ப அமைதியாக கேட்டுக்கிட்டு மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிறது எழுதப்படாத ஒரு விதிமுறையாக இருந்துகிட்டு இந்த கொயரோட அங்கத்தினர்களாக யாராவது ஆகணும்னா அவங்க ஒரு புகழ்பெற்ற பல்கலைக்கழகத்தில் போய் முதல்ல லத்தீன் மொழியை நல்லா படிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் திருச்சபை தலைவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அவங்க வேண்டப்பட்டவங்களாகவும் இருந்திருக்கணும். அப்படி ஒரு பேக்ரவுண்ட் இல்லாமலாம் அவ்வளோ சுலபமாக யாரும் கொயருக்குள்ளெல்லாம் வந்துட முடியாது. திருச்சபையோட வருமானத்துலேருந்து ஒரு கணிசமான தொகையை இந்த கொயர் அங்கத்தினர்களுக்காக அப்போ இந்த காலத்தில் செலவு பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அதனால இந்த கொயருக்குள்ளே ஒரு தடவை வந்தவங்க யாரும் அவ்வளோ சுலபமாக அதை விட்டு வெளியே போகவும் மாட்டாங்க. அவங்களுக்கு அடுத்ததான் அவங்களோட வாரிசுகள் மட்டும்தான் அதில் பதவியில் வரணுங்கிறதுல ரொம்ப மும்முரமாகவும் இருந்துக்கிட்டு இருப்பாங்க. கொயரில் இவர் கொண்டு வந்த முதல் சீர்திருத்தம், திருச்சபையில் இனிமேல் மக்களுக்கு புரியாத இந்த லத்தீன் பாஷையில் ஒருத்தனும் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக அந்தந்த ஊரில் இருக்கிற லோக்கல் பாஷைகளில் தான் மக்கள் பாட்டு பாடணும். இதுக்காக தான் 150 சங்கீதங்களையும் இவரோட தலைமையில் பாடல்களாக லோக்கல் பாஷைகளில் மொழிபெயர்த்து கம்போஸ் பண்ணுற அந்த ஒரு பெரிய ப்ராஜெக்டாக ஆரம்பித்து வச்சுருந்துருக்கிறார். கொயரில் இவர் கொண்டு வந்த 2வது சீர்திருத்தம் 4 பார்ட் ஹார்மோனியஸ் சிங்கிங், அதாவது ஒரே பாட்டை 4 வெவ்வேறு குரலில் 4 வெவ்வேறு விதத்தில் ஒரே நேரத்தில் பாடுறது கேட்குறதுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும். ஆனால் பாமர மக்களுக்கு இதில் இருக்கிற வார்த்தைகள் ஒன்றும் சுத்தமாக புரியாது. இதனால தான் ஜான் கால்வின் இந்த மாதிரியாக இசை திறமையை காட்டுற பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணுறதுக்கு திருச்சபைக்கு வெளியில் நிறைய இடங்கள் இருக்குது. ஆனால் திருச்சபைக்குள்ள பாமர மக்களுக்கு புரிகிற மாதிரியான சுலபமான ராகங்களில் மட்டும்தான் பாடல்கள் பாடணும் அப்படின்னு மாற்றி அமைச்சார். கொயரில் இவர் கொண்டு வந்த 3வது சீர்திருத்தம், திருச்சபையில் புதிதாக ஒரு பாடல் பாடுறப்ப அந்த பாடலை எப்படி பாடுறது அப்படிங்கிறத வழி நடத்துறதுக்கு தான் கொயர் அப்படின்னு ஒரு கூட்டம் மக்கள் தேவைப்படுறாங்க. அப்போது இந்த பொறுப்பில் சிறுவர்கள் மட்டும் திருச்சபையில் முன்னால் இருந்து மக்களை வழி நடத்தினா போதும், பெரியவங்க யாரும் இந்த கொயர் அங்கத்தினர் அப்படிங்கிறதுக்காக போட்டி போட்டுக்கிட்டு முன்னால் இருக்க வேண்டாம், எல்லாரும் திருச்சபை மக்களோட ஒன்றா இருந்து பாட்டு பாடினா போதும் அப்படிங்கிறதுல கால்வின் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்திருக்கிறார். இசை திறமை உள்ளவங்க இந்த சிறுவர்களுக்கு பாடல்கள் சொல்லி கொடுக்குற வேலையை மட்டும் பண்ணிக்கிட்டு கொயர் டைரக்டராக இருந்தால் போதும், கொயர் மாஸ்டருங்கிற வார்த்தையெல்லாம் யாரும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ஜான் கால்வின் சொல்லியிருந்திருக்கிறாரு. இந்த கொயர் டைரக்டராகவும் ஒரே மனிதர் தான் எப்பயும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. வேத வாக்கியங்களோ அர்த்தமுள்ள பாடல்களாக மாற்றக்கூடிய திறமையில் யாராக இருந்தாலும் கொயர் டைரக்டராக செயல்படலாம் அப்படிங்கிறது தான் ஜான் கால்வினுடைய நிலைப்பாடு. கொயரில் இவர் கொண்டு வந்த 4வது சீர்திருத்தம், திருச்சபைக்குள்ளே எந்த ஒரு இசை கருவியுமே பயன்படுத்தக்கூடாது, சர்ச் ஆர்கன் உட்பட எதையுமே பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ஜான் கால்வின் சொன்னார். இதுக்கு காரணம் என்னென்னா, இந்த பைப் ஆர்கன் அப்படிங்கிற பேரில் அந்த காலத்தில் சர்ச்சுக்குள்ளே இருக்கிற இந்த ஒரு இசை கருவியை வச்சு மட்டும்தான் கிறிஸ்தவ பாடல்கள் பாடணும், இல்லைன்னா அது பாவம் அப்படின்னு அந்த திருச்சபை தலைவர்கள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்போது அவங்க ஏன் அப்படி சொன்னாங்கன்னா, இந்த பைப் ஆர்கன்கிற இசைக்கருவி சாதாரணமாக மக்கள் யாரும் வீட்டில் வாங்க முடியாது, ரொம்ப விலை உயர்ந்தது. அப்போது இதில் கிறிஸ்தவ பாடல்கள் இயற்றணுன்னாலோ இதில் பாட்டு கற்றுக்கணுன்னாலோ இந்த மத தலைவர்களுடைய கண்ட்ரோலில் தான் எல்லாமே செயல்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ரூல் வச்சுருந்தாங்க. இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, மனிதர்களோட கண்ட்ரோலில் கிறிஸ்தவ பாடல்கள் இயற்றப்படணும்னு அவசியமே கிடையாது அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக தான் இசை கருவிகளே இல்லாமல் கூட பாட்டு பாடி காட்ட முடியும் அப்படிங்கிறத ஜான் கால்வின் உறுதிப்படுத்தினார். கொயரில் ஜான் கால்வின் கொண்டு வந்த சீர்திருத்தங்கள்லேருந்து நம்ம நிதானிக்க வேண்டிய 2 காரியங்கள். ஒன்று, கொயரில் சிறுவர்கள் மட்டுமே இருந்து திருச்சபையை வழி நடத்தலாம் அப்படிங்கிறத நம்ம எந்த அளவுக்கு செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். 2வது, கொயர் என்பது நம்மளுடைய தாளந்துகளை காட்டுறதுக்கோ ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி காட்டுறதுக்கோ இல்லை புகழும் வாங்குறதுக்கான இடம் இல்லை அப்படிங்கிறத நம்ம உணர்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம்.